முத்துவரத்தை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் காளியர்கள் 8 பேருக்கு முத்துவரத்தை கொடுத்தார். அந்த முத்துவரத்தை வாங்கி அவர்கள் பூலோகம் வரும் பொழுது பார்த்தார் நாரதர், அம்மா காளியர்களே எங்கு சென்று வாரீர்கள்? நாங்கள் ஆண்டவனிடத்தில் முத்துவரத்தை பெற்று வருகிறோம். ஆண்டவன் கொடுத்தாரா? இதோ ஆண்டவன் கொடுத்த 21 முத்துக்கள் எங்களிடத்தில் இருக்கு. 21 பெட்டி முத்து எங்ககிட்ட இருக்கு. அவர் கொடுத்த வரம் உண்மையா இல்லையா? அந்த முத்து பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று நாரதர் சொல்ல காளியர்கள் 8 பேரும் முத்துவரம் கொடுத்த பகவானையே நாம் முத்து போட்டு பரிசோதிக்க வேண்டும் என்று பகவான் கைலாசத்திலிருந்து பூலோகம் படியளக்க வருகிறார். பூலோகத்தில் படியளந்து மீண்டும் அவர் கைலாசம் செல்லும் பொழுது காளியர்கள் 8 பேரும் மறைமுகமாக நின்று கொண்டு ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு முத்துக்களை அள்ளி வீசினார். அவர் முத்துக்களை அள்ளி வீசும் போது ஆண்டவனாகிய பகவானுக்கு நிக்க முடியல, நடக்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது. அவ ஆதி சக்தி நிலத்தில் ஓடோடி வந்து எடியம்மா பார்வதிய எடியம்மா பார்வதிய ஆதி சக்தி இடத்தில் வந்து அம்மா பார்வதி எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அம்மா, கண்ணெல்லாம் எரியுது என்று சொல்ல ஆண்டவா நீங்கள் ஈரேழு உலகம் எல்லாம் படியிழந்து வந்தீர்கள் அல்லவா, அதனால் உங்களுக்கு களைப்பாக இருக்கும் என்று ஆதி சக்தியான பார்வதா தேவி இஞ்சி தண்ணி, மிளகு தண்ணி, சுக்கு தண்ணி புடின்னு போட்டு கொடுத்தார். அவர் அத்தனையும் கொடுத்தாலும் காய்ச்சல் கேட்காம அவர் 1வது நாளையில் உடம்பெல்லாம் தெரிந்திடுமா, உடம்பெல்லாம் பழுத்து இருக்கு. 2வது நாளையில் ஏகமா பழுத்து இருக்கு. 3வது நாளையில் முகமெல்லாம் பழுத்து இருக்கு. கத்தரி விதைய போல கன்னத்தில் சிலது பெரு, சீனரி விதைய போல
சின்ன பக்கம் சில முத்துக்கள். சரி. பப்பாளி விதையை போல பகவானுக்கு பக்கமெல்லாம் முத்துக்கள் இருக்கு. ஆமா. அதை பார்த்த ஆண்டவனாகிய சிவபெருமான் காளியர்கள் 8 பேரும் முத்துக்களை போட்டதுனால அவ உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஊசி குத்த இடமில்லாமல் முத்துக்களை போட்டார். அவ எப்படி போடுகிறார் தெரியுமா? காளியர்கள் 8 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாவது முத்தெடுத்து ஒன்றாவது முத்தெடுத்து உச்சியில போடுவதால இரண்டாவது முத்தெடுத்து நெத்தியில போடுவாள் மூன்றாவது முத்தெடுத்து முகங்கள் எல்லாம் போடுவாளா கண்ணத்தில சிலது முத்து கண்ண பருவாக இருக்குதையா நாவலில போட்ட முத்து நாமுள்ளாக இருக்குதையா அவ நானாவது முத்தெடுத்து நாவலில போடுதாள நாவலில போட்ட முத்து நாமுள்ளாக இருக்குதையா ஐந்தாவது முத்தெடுத்து அங்கமெல்லாம் போடுவாளா அது அங்க முத்து ஆகிடுமா கண்ணத்தில போட்ட முத்து கண்ண மாலையாக ஆகுதையா மார்கழியில போட்ட முத்து மார்காணி ஆகுதையா வைரதியில போட்ட முத்து ஐச்சுவலி ஆகுதையா ஆறாவது முத்தெடுத்தா அறையில போடுவாளா அறையில போட்ட முத்து அறையாப்பு ஆகுதையா ஏழாவது முத்தெடுத்து ஈசன் இடுப்புல போடுவதால இடுப்புல போட்ட முத்து எடவாறு ஆகுதையா எட்டாவது முத்தெடுத்து தொடையில போடுவதால தொடையில போட்ட முத்து தொடவால ஆகுதையா பத்தாவது முத்தெடுத்து ஐயா முத்தெடுத்து பாதத்தில போடுவதால பாதத்தில போட்ட முத்து ஐயா போட்ட முத்து பாத சக்கரம் போல ஆகுதையா பாத சக்கரம் போல ஆகுதையா அவ உச்சியில் இருந்தல்லவோ உள்ளங்கால் பாதவர் ஊசி குத்த இடமொழியாமல் உச்சியில் இருந்து உள்ளங்கால் பாதம் வரை ஊசு குத்த இடமில்லாமல் பகவானுக்கு முத்துக்கள் எள்ளி போட்டிருக்கிறார். அந்த போட்ட முத்ததும் தாங்காமல் ஆண்டவனாகி சிவபெருமான் பார்வதியை அழைத்து ஏ அம்மா ஏ பார்வதி திருவிளக்கை பொறுத்தடியோ என் தீவினையை பாரம்மா என்று சொல்ல ஆதி சக்தியான பார்வதா தேவி ஆண்டவா என் தங்கை வந்து விளையாண்ட வீட்டுல குத்து விளக்கு பொருத்தக்கூடாது பத்தி சூட காட்டக்கூடாது அப்படி இருந்தோமானால் அவ பக்தியா இங்கேயே இருந்து விடுவாள். அதனால் நான் இப்போதே சென்று என் தங்கை இடத்தில் முத்துக்களை இறக்குமாறு கேட்டு வருகிறேன் என்று சொல்ல ஆதிசக்தி ஓடோடி வந்து காளியர்கள் இடத்தில் அழுது புலம்ப அடியே பார்வதி ஆண்டவனுக்கு நாங்கள் முத்துவரத்தை போட்ட முத்தை இறக்க வேண்டுமானால் இப்படி இருந்தால் நாங்கள் இறக்க மாட்டோம். நீ என்ன செய்யணும் தெரியுமா?
நீ குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி கோலவர்ண பட்டுடுத்தி நீ 7 வீடு சென்று இறந்த நெல் வாங்க வேண்டும். அந்த வாங்கின நெல்லை நீ மடியேந்தி பிச்சை கேட்க வேண்டும். பிச்சமால் என்ற பெயர் எடுக்க வேண்டும். அந்த 7 வீடு சென்று இறந்த நெல்லை வாங்கி அது குரல்ல போட்டு ஊசுன்னு சொல்லாம நீ குத்தணும். அப்படி குத்தும் போது துள்ளி கீழே விழணும். அப்படி விழுந்த மாவை நீ துள்ளு மாவா திரிக்கணும். மீதி உள்ள மாவை நீ கூழாக காய்ச்ச வேண்டும். அம்மா 3 முக்கு சந்தியில் மதுபானை பொங்கல் வைக்க வேண்டும். 4 முக்கு சந்தியில் மாவிலை தோரணங்கள் கட்டி பச்சரிசி பலகாரம் படைக்க வேண்டும். வாசலில் 3 குடம் தண்ணீர் வைக்க வேண்டும். முதல்ல ஆமா 3 குடம் தண்ணீரை ஏர் பொழுதில் வைக்கணும், இறங்கு பொழுதில் ஊற்றணும். இத்தனையும் படைத்து நீ செய்து வந்தையானால் நான் பகவானுக்கு முத்தை இறக்குவோம் என்று சொல்ல ஆதிசக்தி அப்படியே ஆகட்டும் என்று அவ குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி 7 வீடு சென்று இறந்த நெல்லை வாங்கி வழியே நீ பிச்சை எடுத்து பிச்சமால் என்ற பெயர் வாங்கி 7 வீட்டு இறந்த நெல்லையும் உரல்ல போட்டு குத்துனா. உரல்ல போட்டு ஊசுன்னு சொல்லாம குத்தி வேறவாத நெல்ல தொள்ளுமாவா இடிச்சா. மீதி உள்ள மாவை அரிசியாய் திரிச்சு அதை உப்பில்லா கூழ் காய்ச்சி மது 3 முக்கு சந்தியில் மது பொங்க வைத்து 4 முக்கு சந்தியில் மாவிலை தோரணங்கள் கட்டி வண்டியிட்டு மடியேந்தி நின்று தங்கைமார்களை அன்போடு அழைத்தா. அப்படி அன்போடு அழைக்கும் போது காளியர்கள் 8 பேரும் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்க போறா. காளியர்கள் 8 பேரும்
கோடி